வெல்கம் பேக். நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. ஸோ இந்த பனானா ரிசர்ச் சென்டர்லேருந்து இப்போ வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேஸஸ் தான். 2028 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது, இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் முடிகிறதுக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். சேம் டைம் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகும். அண்டு வாங்க பார்க்கலாம். இந்த போஸ்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட்டு தான் இப்போதைக்கு இருக்குது. அண்டு சேலரி பார்த்திங்கன்னா 25,000 per month கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் அக்ரி, ஹார்டிகல்ச்சர், லைஃப் சயின்சஸ், அலைடு சப்ஜெக்ட்ஸ் இதுதான் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அண்ட் இன்னும் டிசைரபிளாக என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் அக்ரி, ஹார்டிகல்ச்சர், லைஃப் சயின்ஸ், அலைட் சப்ஜெக்ட்ஸ் வித் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பனானா அண்டர் ஃபீல்டு கண்டிஷன். இது வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம ஆன்லைன் ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு நம்ம இது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/4/2026. இந்த மந்த்து 28 வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. அண்ட் வந்து ஹார்ட் காப்பி, அதாவது நம்ம பேப்பரில் அப்ளிகேஷன் வந்துட்டு சென்ட் பண்ணுறது வந்துட்டு நாட் எலிஜிபிள், அவங்க அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்லைன் மோடில் சாஃப்ட் காப்பியை மட்டும்தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 years, மேக்ஸிமம் 45 years வரைக்கும் இருக்கலாம் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்னவோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் பியூர்லி இது வந்து டெம்ப்ரரி பேஸஸ் தான். ஸோ அந்த பீரியட் முடிஞ்ச பின்னாடி எங்களுக்கு ஜாப் பெர்மனன்ட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து பண்ண முடியாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வேறு லெவலில் வந்து நம்ம கெரியரை வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு நம்ம இந்த அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முன்னாடி அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க இன்டர்வியூக்கு வந்து அவங்களே வந்துட்டு மெயில் பண்ணுவாங்க. என்ன லொக்கேஷன், என்ன இன்டர்வியூ எல்லாமே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களே வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க மெயிலில். ஸோ நம்ம மெயில் வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்டில் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் 12 size இந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு நம்ம வந்து டைப் பண்ணணும். வேறு எந்த ஸ்டைலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தாலும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி மெயில் பண்ணிடணும். அண்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேம், ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் சப்மிஷன் நம்ம என்றைக்கு சப்மிட் பண்ணுறோமோ அது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 28/4. நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர்ஸ், ஃபாதர், அந்த டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு சைடில் வந்துட்டு நம்ம டாப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்து கரெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். தப்பாக நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது. அண்டு சிக்னேச்சர் அண்டு ஸ்டாம்ப் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அண்ட் என்னெல்லாம் கூட நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து கீழே செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம மார்க் பண்ணி அனுப்பலாம். எதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கான்ட்ராக்சுவல் பேஸஸ் இருந்தாலுமே சேலரி வந்து ரொம்பவே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய சேலரியாக தான் இருக்குது. ஸோ இது டைரக்ட் இன்டர்வியூ தான். நம்ம அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் யாருனாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வரும். நமக்கு அது வந்துட்டு அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த ஜாபுக்குள்ளே போன பின்னாடி தான் அந்த ஜாப்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணு முன்னாடி தெரிய வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.